பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்பு. அண்ணன் சீமான் அவர்கள் 6 மாதத்திற்கு வெளியே வரக்கூடாது. அவர் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளக்கூடாது, எந்த போராட்டங்கள்லையும் சரி ஆர்ப்பாட்டங்கள்லையும் கலந்து கொள்ளக்கூடாது, குறிப்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு இதிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது என்பது போன்ற சில அறிவுரைகள். அதே போல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற வேலை செய்கின்ற அந்த தளபதிகள், முக்கியமான தளபதிகள் அனைவரும் அவரவர் வேலையை பாருங்கள், அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவுரைகளும் நம்மளால் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தொடர்ச்சியாக பலர் இந்த அறிவுரையை கூறுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய அறிவுரையில் இருக்கின்ற நம்மீதான கவனத்தையும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நினைப்பில் அவர்கள் அணுகுகின்ற அணுகுமுறையும், அதே போல் கடந்த காலத்தில் எல்லா தளங்களிலும் போய் நீக்கமர நிறைந்திருந்த நம்மை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்ற ஆதங்கத்தினாலும் வந்த அறிவுரைகளாக நான் பார்க்கிறேன். அவர்களினுடைய அந்த அறிவுரையை ஏற்கிறோமா ஏற்கலையா அப்படிங்கிறதை தாண்டி அது முழுக்க முழுக்க நம்மீதான நமது அரசியல் வளர்ச்சியின் மீது, ஏற்ற இறக்கங்களின் மீது அவர்கள் எப்பொழுதும் அக்கறை கொண்டு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளாக நான் பார்க்கிறேன். ஆனால் அரசியல் தளம் அப்படிங்கிறது ஒரு தேர்தல் வெற்றி தோல்வியிலிருந்து நாம் அப்படியே அதற்கு, அதாவது தேர்தல் வெற்றி தோல்விக்கு வினையாற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஒரு ஓட்டு அரசியல் அப்படிங்கிற அந்த நிலையிலேயே நின்று போய்விடும். மக்கள் அரசியல், மக்களினுடைய சேவை அரசியல் அப்படிங்கிறதுல அது நிற்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உண்மையில் அவர்கள் சொல்றதெல்லாம், அவர்கள் எதற்காக இந்த வார்த்தையை, இந்த கனமான செய்தியை அவர்கள் பகிர்ந்து கொள்றாங்கன்னா, எல்லா போராட்ட களங்களிலும் போய் நின்ன நம்மளை, எல்லா ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் அணுகி போய் நின்று மக்களை சந்தித்து, மக்களோடு சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து ஒவ்வொரு சிக்கலுக்குமான தீர்வை விளக்கமாக சொல்லி இருக்கின்ற நம்மை ஒதுக்கி வைத்துவிட்டு எந்த போராட்ட களங்களிலும், எந்த ஆர்ப்பாட்ட களங்களிலும், எந்த பொது நிகழ்விலும், எந்த நிகழ்ச்சிகளிலையும் கலந்து கொள்ளாத ஒருத்தரை, இதுவரை செய்தியாளர் சந்திப்பை நேரடியாக நிகழ்த்தாத ஒருத்தரை, அவரை ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெறுகின்ற உயரத்திற்கு இவர்கள் கொண்டு வந்து விட்டார்களே. அப்போ நம்ம எளிமையாக கிடைக்கிறதுனால, எளிமையாக போய் நின்றதுனால நம்மளுடைய மகத்துவத்தை இவர்கள் தெரிந்து கொள்ளவில்லையோ அப்படிங்கிறதுனால தான் இந்த அறிவுரையை சொல்லுறோம் அப்படின்னு சொல்லி பலர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் தனிப்பட்ட எனக்குமே நிறைய பேர் அலைபேசியிலையும் சரி, அந்த யூடியூப்பினுடைய அந்த பின்னோட்டத்திலையும் சரி, நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தயவுசெய்து போய் ஆய்வு கூடங்களுக்கு போயிடுங்க, ஆய்வாளராக போயிடுங்க, நீங்கள் இந்த தளத்தில் இனியெல்லாம் இருக்க வேண்டாம், இவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சோம், இந்த மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தலை, கட்சியையும் அங்கீகரிக்கலை, உங்களையும் அங்கீகரிக்கலை அப்படிங்கிற நிலையில் நீங்கள் பழைய R&D சயின்டிஸ்டாக வேலை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே போய் அந்த வேலையை பாருங்கள் அப்படிங்கிற வார்த்தையையும் நம்மளால் பல பேர்கிட்டருந்து கேட்க முடிஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தேர்வு அதாவது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பல்வேறு தளத்திலிருந்து வந்த அலைபேசி அழைப்புகளை இதுவரையும் எடுக்கலை. ஏன்னா அவர்களோடு எடுத்து உரையாடுகின்ற பொழுது என்னத்தை உரையாடுறது, எதை பேசுறது அப்படிங்கிறத ஒரு சிக்கலின் அடிப்படையில் நான் உரையாடுவதை தவிர்த்து வந்த பொழுதும் செய்திகள்லையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி, அந்த குறுஞ்செய்திகளையும் சரி, இந்த செய்திகளெல்லாம் அனுப்பிட்டுருக்கிறாங்க. சில பேரோட உரையாடும் பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் 6 மாதத்திற்கு எங்கேயும் போய் எந்த செய்தியாளர்கள் சந்திப்புலையும் சரி எதையுமே நீங்கள் சந்திக்கக்கூடாது, நீங்கள் அமைதியாக இருங்க, இந்த மக்கள் உங்களை தேடுகின்ற நிலையை நீங்கள் உருவாக்குங்க, நீங்கள் தேடப்படும் பொழுது நீங்கள் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடிகிறது. உண்மையில் அது மாதிரியெல்லாம் நடக்க முடியாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறத எல்லா நாளும் மக்களினுடைய களத்தில், மக்களினுடைய பிரச்சனைக்கு உரிய களத்தில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் 6 மாதம் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த போராட்டத்திலையும் ஆர்ப்பாட்டத்திலையும் களத்திலையும் நிற்காம நம்ம ஒதுங்கி நின்னோம்னா என்ன வார்த்தைகள் வரும், என்ன விமர்சனம் வரும்னா, கட்சியை காலி பண்ணிட்டாரு சீமான் அவர்கள், சீமான் கட்சி செயல்படாமல் இருக்குது, எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுலையுமே கட்சி தலைவரும் வரல, தொண்டர்களும் வரல, அதனால இது கட்சியை மூடி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை கொண்டுட்டோம். நம்ம அவ்வளவு இயங்கி கொண்டிருந்த பொழுதே இந்த ஊடகங்கள் நம்மை கொண்டு
கொண்டு போய் மற்றவைகளையும் சரி அதாவது கண்டுகொள்ளாத இடத்துல தான் அந்த ஊடகங்கள் வச்சிருந்தது. 2024க்கு பிறகு ஊடகங்கள் ஓரளவிற்கு காட்டியது. அதற்கு காரணம் என்னென்னா, நாம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய 8.22% அங்கீகரிக்கப்பட்ட நிலை என்கின்ற உயரம். இதன் பிறகு என்ன காமிக்குமா காமிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து நடிகர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இது ஒரு சினிமா ஷூட்டிங்கிற அளவுக்கே போய் கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்ட ஆர்ப்பாட்ட அந்த நிலைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதுவரை முன்வந்த ஊடகங்கள் இனி வருமா என்னன்னு தெரியல. இந்த சூழலில் தான் நாம் இதில் வந்து முன்னைவிட வேகமாக, முன்னைவிட வீரியமாக, முன்னைவிட கவனமாக வேலை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற அக்கறையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. நம்மளை வந்து அவங்க தேடணும் அப்படின்னு சொல்லி இங்கே தேடலாம் மாட்டாங்க. ஏன்னா ஏன் தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே எல்லாமே வந்து செல்ஃபோனால் சீரழிக்கப்பட்ட ஒரு உலகமாக மாறி போயிடுச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டில் நான் இன்னும் தனிப்பட்ட முறையில் வாக்கு சேகரிக்க போன ஒவ்வொரு இடத்துலையும் சரி, எல்லா இளையோர்களும் எல்லா சின்ன பிள்ளைங்களும் வந்து கும்பல் கும்பலாக செல்ஃபோனை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கே தவிர இந்த பொது சமூகத்தினுடைய உளவியல், ஒரு ஊரினுடைய இயங்கு நிலை, ஒரு ஊரினுடைய அந்த உளவியல் சிந்தனை, ஊர் மக்களினுடைய கூட்டு வாழ்க்கையினுடைய உளவியல் சிந்தனை, இப்படி எதுக்குள்ளேயுமே அவங்க போகலை. அவங்க முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு அலைபேசி இருக்குது. அந்த அலைபேசியிலேயே ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் 10 குடும்பமாக வாழ்கிறாங்களே ஒழிய 10 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழல. காரணம் என்னென்னா, கையில் அலைபேசி வந்திருக்கு. இந்த அலைபேசி உருவாக்கிய சீரழிவில் பிறந்த குழந்தை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை பண்பு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ரூட்ஸ் மாஃபியா அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு இதை வச்சு ஒரு மாஃபியா குரூப்பை வச்சு டிஜிட்டலாக வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கிறான். இங்கே வந்து முழுக்க தமிழ்நாடு முழுமைக்கும் இப்போ அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ இது வந்து பேரதிர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம், நாம் தமிழர் கட்சிக்குமே இந்த வெற்றி வந்து அதிர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம், ஒரு தனியார் ரூட் மாஃபியா அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய இந்த விளம்பர யுக்திகளில் மயங்கி மொத்த தமிழ்நாட்டினுடைய இளையோர்களும் நடுநிலையாளர்களும் மயங்கி போனதனுடைய விளைவு தான் இந்த டிவிகேயினுடைய ஆட்சி அதிகாரம். அப்போது இந்த மீடியா, இந்த செல்ஃபோன் வந்து எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு, எந்த நிலையில் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு தெரிந்த பிறகும் நாம் ஒதுங்கி நின்னோம்னா நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களே தவிர நம்ம வந்து நம்மளுடைய இயங்கு நிலையை வந்து வெளிப்படுத்தவும் முடியாது. மக்களை போய் அணுகுனா கூட அணுகாத மாதிரியான, ஏன்னா நீங்கள் இந்த ரூட்ஸ் மாஃபியா வந்து கிட்டத்தட்ட 13 வகையான பொய்களை அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறுகளை பரப்பி அதற்கெல்லாம் ஒரு நாளைக்கு 100 வீடியோவுக்கு மேலே ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லேயும் தமிழ்நாடு முழுமைக்கும் 32,000 வாட்ஸ்அப் குரூப்பை வைத்து இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். நமக்கு நல்லா தெரியும், நமக்கு வந்து அது தோல்வி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி குறைந்தபட்சம் 15% வாக்குகள் வந்திருக்கணும். அந்த 15% வாக்குகள் வரவிடாமல் தடுத்து இந்த இளையோர்களை நடுநிலையாளர்களை கொண்டு போய் சேர்த்ததில் முழுக்க முழுக்க இந்த டிஜிட்டல் ஸ்கேமிங் என்று சொல்லக்கூடிய ரூட் மாஃபியா அவர்களினுடைய இந்த வாட்ஸ்அப் குரூப்பினுடைய வேலைகள் இருக்குது. இப்போ இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழலில் தான் நாம் இந்த அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நாம் அக்கறையாக இருக்கிறதுக்கும், நம்ம வந்து ஆதரவாக இருக்கிறதுக்கும், நாம் வந்து வெளிப்பாடாக இருக்கிறதுக்கும் ஒரு தகுந்த நேரம் என்னென்னா, இந்த தளத்தில் முன்பை விட வேகமாகவும், முன்பை விட வீரியமாகவும், முன்பை விட மிக மிக சமயோகித புத்தியோடும் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது நாம் தமிழர் கட்சி. இன்னும் சொல்ல போனால், எப்படி அது எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்கேமிங் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளால் முடியாததெல்லாம் இல்லை. அவன் வந்து பொய்யை அவதூறாக பரப்புகின்ற அவனுக்கே அவ்வளவு துணிச்சலும் இருக்குன்னா, நம்ம உண்மையை நேர்மையாக பரப்புகின்ற வேலையை நம்ம செய்யணும். இதுக்காகலாம் போய் ஒதுங்கியெல்லாம் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய சொல்லில், உங்களுடைய கருத்தில் இருக்கின்ற அக்கறையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நாம் முன்பை விட வேகமாகவும் வீரியமாகவும் செயல்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. அதனால தான் வருகின்ற மே 18 எல்லாரும் ஒன்றும் கூடுவோம். அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ஒரு ஆன்ம பலத்தை பெறுகின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு அமையும். அதனால் அவசியம் உங்கள் எல்லாரையும் நம்ம மே 18 கூட்டத்தினுடைய அந்த அரங்கில் நம்ம சந்திப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.